சார் வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. சார் வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் குட்டி சரவணா பேசுறேன் பாருங்க. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் குட்டி மணி பேசுறேன் பாருங்க. எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். 2024 எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வர 2025 எல்லாரும் நல்லபடியாக போனால் நான் வேண்டுற கடவுளை. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். அம்மா அப்பா பத்திரமா பார்த்துக்கோங்க. 2025 விட்டவங்களாம் பிடிச்சிருங்க. இதுவெல்லாம் காலத்தை சீக்கிரமாக ஓடிச்சு 2024. அதே மாதிரி 2025 எப்படி போகுதுன்னே தெரில. நல்ல மாதிரியாக போனோம். அங்கிள் ஆண்டி நீடோடி நல்லா இருக்கணும். என்னையோ வாழ்த்துக்கிறேன் அங்கிள் ஆண்டி. நன்றி நன்றி வணக்கம். பாருங்க, போன 24 யாருக்கு எப்படியோ போச்சு இல்லை, சரவணுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அருமையாக போச்சு சார். 24 சொல்லவே தேவையில்லை, அருமையாக பிரகாசமாக போச்சு. வர 25 பார்த்தீங்கன்னா, இப்போ வர 25 பார்த்தீங்கன்னா சூப்பராக போகுன்ற வர வந்துடுச்சு. 25 இன்றைக்கி வந்துடுச்சு. இந்த வருஷமும் நல்லா போவோம், எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்னு மனதார வாழ்த்து ஆண்டவங்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன். காலைல கோயிலுக்கு போகிறோம், எல்லோரும் மதியத்து மேலே கிளம்புறோம். அருமையாக பாருங்கள், அட்டகாசமாக ஜன்னு பாருங்கள், சரியான வண்டி. 2003 மாடலு, 2026 பேப்பர் கரண்ட்டு, 2003 மாடல். 2003 மாடலு, 2 ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. 2026 எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே 29 கரண்ட்ல இருக்குது. கஸ்டமர் வந்து 1,30,30,000 கிட்ட வாங்க, கம்மியா தூக்கி தள்ளுறேன் வண்டியை. பாருங்க, வண்டி அட்டகாசமா இருக்கும். அலாவிலாம் போட்டு ஏசி பாஸ்டரிங் அலாவில டாப் மாடல் வண்டிங்க. மொத்தத்துல சொல்ற மாதிரி பலூன் டயர் போட்டுக்கிறாங்க. விடாதீங்க, இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. நம்ம தரப்போற படுத்தினாக்கா வெறும் கஸ்டமர் பார்த்து 1,20,000 கேட்குறாங்க. வண்டி வந்து பெட்ரோல் நினச்சி பாருங்க, டீசல் வண்டி 1,10,000 கேட்குறாங்க. அது வந்து பார்த்தினாக்கா எல்லாமே கரண்ட், 4 வீல் அளவில். அது வந்து பெட்ரோல் வண்டி அருமையாக இருக்கா. உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் பாருங்க, ரெண்டுமே ஜன்னு தான் சார். மாருதி கம்பெனி ஜன்னு நல்லா இருக்க வண்டி. 1.25 கேட்குறாங்க. இது வந்து 1.10 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, என்ன பேசி எடுத்துறேன். 2 வண்டி இட்லி காட்டுறேன் பாருங்க. இதில் மட்டுமே எப்படி பார்த்தாலும் 60,000 செலவு பண்ணிடுறேன் வண்டியை. அலாவில் போட்டு சஸ்பென்ஸ் வேலை, பலூன் டயரு. இது வந்து எஃப்சின்ஸ் மட்டும் எடுக்கணும். டீசல் வண்டி. வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டு, உள்ள இன்ட்ரு காட்டு. டீசல் வண்டி, டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போய். வேற லெவலில் இருக்குது. உள்ள சீட் வரல பாருங்க, சும்மா வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டு. சூப்பரா இது பண்ணிருக்காங்க பாருங்க. ரிமோட்டிங்க வண்டி சென்ட்ரல் சார் வைக்கிற அட்வேகேட் வண்டி நல்லா இருக்கு வண்டி. பேண்ட் ஓப்பனு, இப்போ பேண்ட் ஓப்பனுப்பா. வேற லெவலில் இருக்குது. சீட்லாம் பாருங்க, அட்டகாசமா இருக்கு. காமிச்சிரு, இன்ஜின் காமிச்சிரு பாருங்க. இன்ஜின் பாருங்க, ஸ்மூத்தாக இருக்குதுங்க வண்டி. யாராலுமே தர முடியாது ரேட்டில் தரேன். வண்டி 1.30 சொல்லியிருக்காங்க. கிட்ட அவன் கம்மியாக தரேன். வண்டி சின்ன ஒர்க் இருக்காது அங்கிள் ஆண்டி. அடிப்படாத ஒரிஜினல் பாடி. இது வந்து பெட்ரோல் வண்டி. இது அது பாருங்க டீசல் வண்டி. ஸ்டார்ட் ஆகுதே தெரியாது. சும்மா அட்டகாசமா இருக்கு. அழகா இருக்கு. வண்டி ஆட்டு சவுண்ட் கேட்கல பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இது பாருங்க, இது வந்து மாருதி குரூப் பிராண்டு. அந்த ஜன்னு வந்து நல்ல பேர் போந்தது. அதே பார்த்தீங்கன்னா 25 வரும் மைலேஜ். அந்த வண்டி பார்த்து இது டீசல் 25 வரும். அந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா 20 வரும் மைலேஜ். பெட்ரோல் வண்டி ரெண்டுமே எம்பிஎஃப் இன்ஜின் தான், நல்லாயிருக்கும். விட்டுறாதீங்க. 1,10,000 அந்த வண்டி கேட்குறாங்க. இது வந்து 1,20,000 கேட்குறாங்க. முன்ன பேசி தரேன், விட்டுறாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்க, இந்த வண்டிக்கார் சொன்னது 2025 வாழ்கிற வாழ்க்கை வந்து ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்த மாதிரி சொல்கிறேன் பாருங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, நம்ம வீடு கட்டி வாழ்கிறது பெருசை விட
எந்தெந்த பொருளை வந்து எங்கெங்கே வைக்கணுமோ வீட்டை வந்து கரெக்டாக ஒழுங்காக வச்சுங்க, சுத்தமாக வச்சுருங்க. நம்ம சுத்தமாக இருந்தால் வாழ்க்கை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு வெத்துப்பொடி ஏற்றுமா, அந்த வெத்துப்பொடி அந்த தள்ள இருக்கணும், அந்த தள்ள இருக்கணும். ஒரு தொடப்பம் ஏற்றுமா, அந்த தொடப்பம் அங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும். ஒரு மெழுகுவத்தி இருக்குன்னா மெழுகுவத்தி அங்கே இருக்கணும். ஏன்னாக்கா அந்தந்த பொருள் அங்கங்கே எடுத்து ஒழுங்காக வச்சுங்க. ஏன்னாக்கா திடீர்னு ஒரு கரண்ட்டே கட் ஆச்சுனாக்கா இந்த பொருள் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் நம்ம எடுக்கலாம். இது ஒரு சொல்லி கொடுத்தது. இது உண்மையிலே அது வாழ்க்கையில் வந்து முக்கியமாக வந்து ஒழுக்கத்தை கற்றுக்க கரெக்டானு சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. அது பாருங்கள். அடுத்த இன்னொன்று அவர் ஒன்று சொல்லிக்கிறாரு. உண்மையிலே ஒவ்வொன்று சொல்கிறது அனுபவம் தான் சார். படிப்பருன்றது அனுபவம் அந்த இருக்குது. நம்ம வந்து சம்பாதிக்கிறோம், எதுக்கு சம்பாதிக்க கிடையாதுங்க. ஒரு மாதம் நம்ம இவ்வளோ துண்டு சம்பாரிச்சோமா, சேர்த்து வச்சோமா, இவ்வளோ செலவு பண்ணோமா, செலவு பண்ணி கணக்கு வழக்கு பார்த்து செலவு பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் நீ செலவு பண்ணது அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன செலவு பண்ணிக்கிறோம், எதுக்காக செலவு பண்ணிக்கிறோம், இந்த செலவு நம்மளுக்கு தேவையா அப்படின்னு பார்த்து கணக்கு பண்ணி செலவு பண்ண கற்றுங்க. சிக்கனமாக செலவுமா. கண்டிப்பாக நம்ம ஒரு ரூபாய் சேர்த்து சிக்கனமாக அடுத்த முறை பார்த்தீங்கன்னாக்கா வர 25 லாஸ்ட்டுக்குள்ளே ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கார் கண்டிப்பாக இருக்கும். இருக்க வைக்கிற கண்டிப்பாக. அதுக்கான வழிமுறை என்னான்னு சொல்கிறேன். நம்ம எப்படி சேர்க்கணும், எப்படி இருந்தாக்கா நம்ம பணத்தை சேர்த்து வச்சு கார் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் சொல்ல போகிறேன். கற்றுங்க. எண்ணம் போல் வாழ்க்கை. பெற்றவங்களை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த 25 வந்து எல்லாரும் மனசார அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதங்க. இந்த ஒரு முறை விழுந்து ஏதுன்னா அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்குள் நல்லா இருப்போம். அவங்கள ஆசீர்வாதங்க. முந்தா துணிமணி கொடுத்து பொங்கலுக்குலாம் சூப்பராக இருக்கணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும். வண்டி டீசல் வண்டி பெட்ரோல் வண்டி ரெண்டுமே விட்டுறாதீங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டில் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. டீசல் பெட்ரோல் ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கும், வண்டியை பார்த்தா கும்முன்னு இருக்கும். நீங்க வரீங்க, நான் தரேங்க. டீசல் பெட்ரோல். நன்றி, வணக்கம் சார். போய் பாருங்க, சூப்பராக அட்டகாசமாக செம்மையாக பாருங்க.